ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து அது சிரமப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா லக்னமும் கெட்டிருக்கு. லக்னம்ங்கிறது விதி, விதியும் உங்களுக்கு கெட்டிருக்கு. தசாபுத்திகள் அப்படிங்கிறது மதி, அதுவும் கெட்டிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சேர்த்து வச்சுருக்க பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். சொத்து பத்தெல்லாம் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சோ அல்லது அதை விற்றோ உங்களுக்கு மருத்துவ செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தும். மரணம் வந்துடும் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களோட வசதி வாய்ப்புகளை கெடுக்கணும் அது முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவை கொண்டு வந்து நீங்கள் எதையோ ஒன்று வித்தாவது காப்பாற்றணும் உங்களை அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருவீங்க. உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்று விற்று எப்படியோ உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக உங்களை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சொந்த வீட்டிலேருந்து கொண்டு போய் வாடகை வீட்டில் உட்கார வச்சுருவாங்க.